ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த புக்கு ஒன்று எனக்கு கையில் கிடச்சிது. இந்த புக் பார்த்திங்கன்னா கிராண்ட்மா டெய்ல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இது எப்போவும் நான் தான் வாங்கியிருக்கேன், பட் இதை அப்படியே எங்கேயோ வச்செல்லாம் என் கையில் கிடச்சிது. இது ஆக்சுவலாக நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இப்போது ஹோம் மேக்கராக நம்ம வீட்டில் இருக்கும்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதிகபட்சம் பண்ணுறது என்னது, உடனே செல் எடுப்போம், ரீல்ஸ் பார்ப்போம். அப்படியே தான் நம்ம ஃப்ரீ டைம்னாலே நம்ம கையில் செல்லை தவிர எதுவுமே இருக்காது. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ் தான். இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, என் பிள்ளைங்க நைட்டு எப்போதும் என்கிட்ட ஏதாவது ஸ்டோரி சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம செல்லில் காமிச்சு ஏதோ ஒரு கதையை சொல்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கதையை நம்மளே ரீட் பண்ணி இதனால் அதை அவங்களுக்கு சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லும்போது நமக்குமே நல்ல ஒரு ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது தான் நிறைய குட்டி குட்டி வேர்ட்ஸுக்கு நமக்கே மீனிங் தெரியாமல் இருக்கும். சரி, அதை நம்ம டிக்ஷனரிலேயோ இதுலேயோ நம்ம செக் பண்ணி அதையும் நம்ம ஒரு வேர்டை லேர்ன் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு டெய்லி ஒரு 4 புது வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை திரும்ப எடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 47 ஸ்டோரிஸ் இருக்குது. இதை இந்த 47 ஸ்டோரியும் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டோரி படித்து அதை அப்படியே நம்ம போடலாம். இதிலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு நியூ வேர்ட்ஸ், ஒரு 5 வேர்ட்ஸோ இல்லை ஒரு 4 வேர்ட்ஸோ நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே நான் சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு ஹேபிட் எப்படி அப்படின்னா, இப்போ புக்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை புக் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குனு இப்படி ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ரெண்டில் பார்த்து லைனாக ஏதோ கதை படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சடனாக என்ன பண்ணுறதுனா, இப்படி ஓவராலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டப்புனு ஒரு பக்கத்தை எடுத்து அதில் என்ன இருக்கோ அந்த கதையை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு உண்டு. அப்படி தான் ஒவ்வொரு கதையாக நான் எடுத்து படிப்பேன். இன்றைக்கி என் கையில் எடுத்திருக்க கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மேஜிக் பாட். இந்த கதையை தான் நான் உங்களுக்கு படித்து இதை ஷேர் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு என்னென்ன குட்டி குட்டி வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டர்லைன் பண்ணி அந்த மீனிங்கையும் பார்க்கலாம். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ டயத்தில் நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். அதுதான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கதையை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.